Hey guys, welcome to Mind Brain Access. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 1 ஃபிசியாலஜியில் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி ஹியூமன் பாடி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் இன்டர்னல் என்விரான்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபாலோ பண்ணுற புக்குக்கு பேர் கைடன் அண்ட் ஹால் ஃபிசியாலஜி 13th எடிஷன். வாங்க நம்ம இப்போ இன்ட்ரடக்ஷனோட ஆரம்பிப்போம். Physiology is the science that seeks to explain the physical and chemical mechanisms that are responsible for the origin, development and progression of the life. Each type of life, from the simplest virus to the largest tree or the complicated human being, has its own functional characteristics. Therefore, the vast field of physiology can be divided into viral physiology, bacterial physiology, cellular physiology, plant physiology, invertebrate physiology, vertebrate physiology, mammalian physiology, human physiology, and many more subdivisions. இந்த பேரெல்லாம் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 லைன் ரொம்ப முக்கியம். இந்த பேரில் நமக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஃபிசியாலஜி ஒரு லைஃபுடைய ஆரிஜின், டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரோக்ரஷனுக்கு தேவையான ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் மெக்கானிசம்ஸை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது போகலாம் ஹியூமன் ஃபிசியாலஜி. த சயின்ஸ் ஆஃப் ஹியூமன் ஃபிசியாலஜி அட்டெம்ப்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் த ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் ஹியூமன் பாடி தட் மேக் இட் எ லிவிங் பீயிங். இந்த பேரால் நமக்கு இது போதும், வேறு எதுவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹியூமன் பாடி தன்னை ஒரு லிவிங் பீயிங்காக வச்சுக்க ஒரு சில ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸை எக்ஸிபிட் பண்ணுதான், அண்ட் அதை நமக்கு எடுத்து சொல்கிறது தான் ஹியூமன் ஃபிசியாலஜின்னு சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் போகலாம். செல்ஸ் ஆர் த லிவிங் யூனிட் ஆஃப் த பாடி. The basic living unit of the body is the cell. Each organ is an aggregate of many different cells held together by intracellular supporting structures. Each type of cell is specifically adapted to perform one or few particular functions. For instance, the red blood cells, numbering 25 trillion each in human being, transport oxygen from lungs to the tissues. Although the red blood cells are the most abundant of any single type of cell in the body, about 75 trillion additional cells of different type perform functions different from those of RBCs. The entire body then contains about 100 trillion cells. Although many cells of the body often differ markedly from one another, all of them have the certain basic characteristics that are alike. For instance, oxygen reacts with carbohydrate, fat and protein to release the energy required for all cells to function. Further, the general chemical mechanism for changing nutrients into energy are basically the same in all cells, and all cells deliver products of their chemical reactions into the surrounding fluids. Almost all cells have the ability to reproduce additional cells of their own kind. Fortunately, when cells of particular type are destroyed, the remaining cells of this type usually generate new cells until the supply is replenished. இந்த டாப்பிக்கில் நமக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு நிமிஷம், இந்த பாயிண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது பேசிக் லிவிங் யூனிட் ஆஃப் த பாடி இஸ் செல். இது நம்ம லோவர் கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு வர்றோம். இது இப்பயும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். இந்த டாப்பிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பாடியோடைய பேசிக் யூனிட் வந்து ஒரு செல்லுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆர்கனும் பல செல்ஸோடைய அக்ரிகேஷன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு செல்லும் ஒரு சில பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸை தான் பெர்ஃபார்ம் பண்ணுமா. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆர்பிசி இது எல்லாமே நம்ம லங்ஸில் இருந்த O2வை மற்ற டிஷ்யூஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் 25 ட்ரில்லியன் செல்ஸ் ஆர்பிசி மட்டுமே சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம பாடியில் பல வகையான செல்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வர்றாங்க. என்னதான் அவங்களுக்குள்ள வித்தியாசம் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒத்து போகுது. லைக் நம்மளுடைய ஃபாஸ்போரைலேஷன் ரியாக்ஷன் மெக்கானிசம்னு சொல்லிக்கலாம். இந்த மெக்கானிசமில் நம்ம செல் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சில எனர்ஜியை வந்து, அதாவது பேசிக்காக ஒரு செல்லு ஃபங்க்ஷன் பண்ணோம்னா அது கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி வந்து O2 கார்போஹைட்ரேட் கூட, ஃபேட் கூட, ப்ரோட்டீன் கூட ரியாக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுமா. ஸோ இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் எனர்ஜியாக மாற்றுற மெக்கானிசம் அண்ட் ஒரு செல்லு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை தன்னோட சரௌண்டிங் ஃப்ளூயிடில் விடுறது போன்ற பல கேரக்டரிஸ்டிக்ஸ் பல செல்ஸுக்குள்ளே ஒத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் இந்த டாப்பிக்கில் சொல்ல வர்றாங்க. அடுத்த டாபிக் போகலாம். எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், த இன்டர்னல் என்விரான்மெண்ட். About 60% of the adult human body is fluid, mainly a water solution of ions and other substances. Most of the fluid is inside the cell and is called intracellular fluid. About 1/3 of its space is outside the cell and is called as extracellular fluid. This extracellular fluid is constant in motion throughout the body. It is transported rapidly in circulating blood and then mixed between the blood and the tissue fluid by diffusion through the capillary walls. In the extracellular fluid are the ions and nutrients needed by the cell to maintain life. Thus, all cells
live in an essentially the same environment, the extracellular fluid. For this reason, the extracellular fluid is also called as internal environment of the body or milieu interior, a term introduced more than 150 years ago by the French physiologist Claude Bernard. Cells are capable of living and performing their special functions as long as proper concentration of oxygen, glucose, different ion, amino acids, fatty substances and other constituents are available in their internal environment. ஸோ இந்த டாப்பிக்கில் நமக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா 60% ஆஃப் த ஹியூமன் பாடி ஃப்ளூயிட் தான் சொல்கிறாங்க, பர்டிகுலராக வாட்டர் சொல்யூஷன். அதில் பல அயான்ஸ் அண்ட் மற்ற சப்ஸ்டன்சஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல செல்ஸுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிடை வந்து இன்ட்ராசெல்லார் ஃப்ளூயிட்னு சொல்கிறோம், செல்ஸுக்கு வெளியே இருக்கிற ஃப்ளூயிடை வந்து எக்ஸ்ட்ரா செல்லார் ஃப்ளூயிட்னு சொல்கிறோம். என்னதான் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளூயிட் செல்ஸுக்குள்ளே இருந்தாலும் கிட்டத்தட்ட காவாசி ஃப்ளூயிட் செல்ஸுக்கு வெளியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்லணும்னா 1/3 ஆஃப் த ஃப்ளூயிட் செல்ஸுக்கு வெளியே இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செல்ஸுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிடுக்கு ஒரு பேரும் செல்ஸுக்கு வெளியே இருக்கிற ஃப்ளூயிடுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க, த இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்னு. இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்ட் மோஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் நம்ம உடம்புல 2 விதத்தில் இருக்குது. ஒன்று வந்து பிளட்டுக்குள்ளே இருக்கிற பிளாஸ்மாவாக இருக்குது, இன்னொன்று வந்து நம்மளுடைய எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸ்பேசஸில் இந்த இருக்கிற நம்ம முன்னாடி பார்த்தா எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிளாஸ்மா நமக்கு தெரியும் நம்ம பிளட்டுக்குள்ளே இருக்கனால நம்ம பிளட் எப்பயுமே நம்ம உடம்புல கான்ஸ்டண்ட்டாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நம்ம இந்த பிளாஸ்மாவும் சர்க்குலேட் ஆகிறனால இந்த பிளாஸ்மா கான்ஸ்டன்ட் மோஷன்லேயே இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம், இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வந்து கேபிலரி வால்ஸ் கூட டிஃப்யூஷன் பண்ணும். ஸோ இது ஒரு விதத்தில் உள்ளே போயிட்டு வெளியே வரனால ஒரு மோஷனில் இருக்குது. ஸோ நம்ம பொதுவாகவே எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் எப்பயுமே ஒரு மோஷன்லேயே இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடை நம்ம இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஆஃப் த பாடின்னு கூட சொல்லலாம். அதை தாண்டி 19th செஞ்சுரியில் ஃப்ரெஞ்ச் ஃபிசியாலஜிஸ்ட், அவர் பேர் வந்து கிளாட் பெர்னார்ட், 150 வருஷங்களுக்கு முன்னாடி 150 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணார், அண்ட் தட் இஸ் மில்லியூ இன்டெரியோர். திஸ் இஸ் ஆல்சோ அனதர் நேம் ஃபார் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். இந்த இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் ப்ராப்பர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன், குளுக்கோஸ், அப்புறம் பல வகையான அயான்ஸ் அண்ட் அமைனோ ஆசிட்ஸ், ஃபேட்டி சப்ஸ்டன்சஸ் அண்ட் இந்த மாதிரி தேவையான மற்ற பல கான்ஸ்டியூவன்ஸ் கரெக்டாக இருந்தாலும் ஒரு செல் அதோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இந்த டாப்பிக்கில். ஓகே கைஸ், இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுக்கும் இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுக்கும் என்ன டிஃபரன்சஸ்னு பார்ப்போம். டிஃபரன்சஸ் பிட்வீன் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அண்ட் இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். The extracellular fluid contains large amount of sodium chloride and bicarbonate ion plus nutrients for cells and such as oxygen, glucose, fatty acid and amino acids. It also contains carbon dioxide that is being transported from the cells to the lungs to be excreted, plus other cellular waste products that are being transported to the kidneys for excretion. The intracellular fluid differs significantly from the extracellular fluid. For example, it contains large amount of potassium, magnesium and phosphate ion instead of sodium and chloride ions found in the extracellular fluid. Special mechanism for transporting ions through the cell's membranes maintain the ion concentration differences between the extracellular and intracellular fluids. These transport processes are discussed in the chapter 4. Okay guys, இதில் நமக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிடுக்கும் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தான் நமக்கு இதில் சொல்ல வர்றாங்க. இப்போ நம்ம என்னென்னு பார்ப்போம். நம்மளுடைய எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சோடியம், குளோரைட் அண்ட் பைகார்பனேட் அயான்ஸ் இருக்குது. அது போக நியூட்ரியன்ஸ், செல்ஸுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் லைக் ஆக்சிஜன், குளுக்கோஸ், ஃபேட்டி ஆசிட் அண்ட் அமைனோ ஆசிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பத்தாததுக்கு கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது, செல்லுலார் வேஸ்ட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கேஸ். இப்போது இந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம லங்ஸும் இந்த செல்லுலார் வேஸ்ட் நம்ம கிட்னிஸும் நம்ம உடம்பை விட்டு வெளியேற்றிடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடை விட சிக்னிஃபிகண்ட்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில் இருக்கிற கான்ஸ்டிடியூவன்ஸும் இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிடில் இருக்கிற கான்ஸ்டிடியூவன்ஸும் அப்படியே வேறு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்ஸில் நம்ம பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பேட் அயான்ஸ்லாம் லார்ஜ் அமௌண்ட்டில் பார்க்கலாம். பட் இது எதுவுமே அதில் பார்க்க முடியாது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில். அதே மாதிரி அதில் இருக்கிறது எதுவுமே இதில் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் த பார்ட் 1. இவ்வளோதான் நம்ம பார்ட் 1ல் பார்க்க போகிறோம். மீதி சாப்டரை நம்ம ஃபர்தர் பார்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ see you, tada bye bye.
மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.